வணக்கம். விஜய் சிறை செல்வது உறுதி. அடுத்தடுத்து நடக்கும் அதிர்ச்சி சம்பவங்கள். விஜயை பொறுத்த வரைக்கும் கூட்டமெல்லாம் நடந்து முடிந்து போகின்ற போது ஒரு வார்த்தையை சொன்னாரு. இவனுங்க நம்மளை சிறையில் தள்ளிட தான் போறானுங்க அப்படின்ற அச்சம் விஜய்க்கே வந்துடுச்சுங்க. அப்புறம் பொதுமக்களாக இருக்கக்கூடிய நமக்கு என்ன எண்ணம் தோன்றும்? ஆஹா, விஜய் ஜாலியாக சிறை தான் போக போறார், தேர்தல்லாம் சந்திக்க போறதில்ல அப்படின்றது நம்மளுக்கு உறுதியாகிறது. எப்படி போவார்னு கேட்குறீங்களா? அதையும் விரிவாக இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். அதற்கு முன்பாக இதுவரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ ஒரு வீடியோ தரேன், அந்த வீடியோவை பாருங்க. என் நண்பர்களே, ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். நான் திருப்பி இங்கிருந்து 4 hours சென்னைக்கு போனோம். தயவு செஞ்சு யாரும் என் வண்டிக்கு பின்னாடியோ என் வண்டி சைட்லேயோ பைக்கில் வராதிங்க. உங்களை நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன். தேங்க்யூ. எந்த ஒரு தலைவனாக இருந்தாலும் சரி, பொதுக்கூட்டத்துக்கு வந்ததும் சரி, இல்லை மாநாட்டுக்கு வந்திருக்கின்ற மக்களையும் பார்த்தாலும் சரி, என்ன சொல்லுவான்னு கேட்டீங்கன்னா, ஏப்பா வரும்போது ஆர்வத்தில் வந்திருப்பீங்க, ஆனால் போகின்ற போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக வீட்டுக்கு போய் சேருங்கப்பா. நீங்கள் வீட்டுக்கு போய் ஜாக்கிரதையாக சேர்ந்தீங்க, எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா தான் எனக்கு நிம்மதியாக தூக்கம் இருக்கும், அதனால் பத்திரமா போயிட்டு வாங்கப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் விஜயை பொறுத்தவரை என்ன சொல்கிறாரு? சாமி, கூட்டத்துக்கு வந்துட்டேன், ஆனால் என்னை யாரும் பின்தொடராதீங்க, 4 மணி நேரம் ஆகும் நான் மெட்ராஸுக்கு போகிறதுக்கு, தயவு செய்து பின்னாடி வராதிங்க, கெஞ்சி கேட்குறேன் அப்படின்னு காலில் விழாத குறையாக கெஞ்சுகின்றார். அப்படின்னா என்ன நடக்குது இங்கே டிவி கேவில்? விஜயை பொறுத்த வரைக்கும் கூட்டத்துக்கு வந்தால் சொல்கிற பேச்சை கேட்குறது கிடையாது. வாகனத்தை பின்தொடராதிங்க அப்படின்னு சொன்னால் பின்தொடர்றானுங்க. ரெண்டாவது, பொதுக்கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் யாருக்கெல்லாம் பாஸ் கொடுத்துருக்கோமோ அவங்க மட்டும் வாங்க, மற்றவங்கெல்லாம் டிவியில் பாருங்கள், குழந்தைகள் வர வேணாம், வயதானவர்கள் வர வேணாம், தயவு செய்து வீட்டில் இருந்தே பாருங்க. யாரெல்லாம் வர வேண்டும் என்பதை கண்டிப்பாக கட்சி முடிவு பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் விஜய் அவர்கள் கூட்டத்தையே போடுறாரு. ஆனால் இன்னைக்கு வேலூரில் கூட்டம் நடந்தது. என்ன நடந்தது தெரியுமா? காவல்துறையினுடைய கட்டுப்பாடை எல்லாம் மீறி தடுப்புகள்லாம் உடச்சிட்டு பொதுக்கூட்ட மேடைக்குள்ளே வந்து உட்காந்துட்டானுங்க. அப்புறம் இட நெருக்கடி ஏற்படாது. ஏற்கனவே உங்கள் எல்லாருக்கும் தெரியும், சேலத்தில் ஒருத்தர் செத்து போட்டான், கரூரில் 41 பேர் செத்து போட்டான், திருவாரூரில் 7-8 பேர் மயங்கி வந்து போட்டான். இது வரைக்கும் விஜய் அவர்கள் எங்கெல்லாம் போனாரோ அந்த இடத்தெல்லாம் ஒரே மயக்கம்தான், ஒரே அடிதடி தான், ஒரே ரணகலம் தான், ஒரே காயங்கள் தான், மருத்துவமனை அட்மிட்டு தான். இன்றைக்கும் அப்படி தான். ஸோ விஜயை பொறுத்த வரைக்கும் இவங்க பின்தொடர்வது ஆபத்தை விலை கொடுத்து வாங்குற மாதிரி இருக்குது. விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சாலையில் போகிறாருன்னு வச்சுங்களேன், அந்த சாலையிலேயே வந்து வாகனத்தை பின்தொடர்ந்தா பரவாயில்ல. ஆனால் எதிர்ப்புறம் இருக்கக்கூடிய சாலையிலே வந்து பார்த்தீங்கன்னா விஜய் ரசிகர்கள் வருகின்றார்கள். அப்போ எதிர்த்தரப்பில் வருகின்ற வாகனமாவது கொஞ்சம் கவனம் சிதறினா கூட வருகின்ற ரசிகர்களுக்கு என்ன ஆகிறது? இல்லை, விஜயுடைய வாகனத்தை ஒட்டியே வரானுங்க. அப்போ விஜய் வாகனம் உரைச்சினாலோ இல்லை இவனுடைய வாகனம் விஜயுடைய வாகனத்தில் உரைச்சினாலோ கண்டிப்பாக விபத்து நடக்க வாய்ப்பு இருக்குது. மொத்தத்தில் சாலையிலே சோழி முடிச்சுடுவாங்க போல இருக்குது. அப்படி இல்லைன்னா பொதுக்கூட்டத்திலே சோழி முடிச்சுடுவாங்க போல இருக்குது. ஆக மொத்தத்தில் விஜய் அவர்களை இந்த மாதிரியான அசம்பாவிதங்களுக்காக சிறையில் தள்ளாமல் விடமாட்டாங்க போல இருக்குது. இதை நல்லா புரிஞ்சுக்கிட்டாரு. இத்தனை நாள் இந்த மாதிரி வார்த்தையை சொன்னதே கிடையாது. உலகத்திலே எந்த தலைவரும் வந்து எப்பா என்னை பின்தொடராதீங்கப்பா அப்படின்னு கெஞ்சின காட்சி நம்மளால் பார்க்கவே முடியல. ஆனால் இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறோம். அதனால் விஜயை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக இவனுக்கு சிறையில் உள்ள தள்ளிவிட்டு தேர்தலில் விஜய் இல்லாமல் ஓட்டு போட போகிறானுங்களா இல்லை தேர்தல் எதுவும் கொள்ள போகிறானுங்களா நமக்கு தெரியல. சரி, விஜயை பொறுத்த வரைக்கும் வருகின்ற பொழுதே வந்து எல்லாரிடத்திலும் வந்து ஒரு வாக்குறுதி வாங்கி விடுகின்றார். ஏப்பா நாமெல்லாம் விலை போக மாட்டோம், நாங்கள் விஜய்க்கு தான் ஓட்டு போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சத்தியம் வாங்கி விடுகின்றார். ஏன்னா விஜயகாந்துடைய அனுபவம் விஜய்க்கு யாரோ சொல்லியிருக்காங்க பழகுது. நம்ம விஜயகாந்த் அவர்களை தான் ஏகப்பட்ட பேர் வந்து பார்த்தாங்க. பார்த்துட்டு பிறகு எலெக்ஷன் டைமில் என்ன பண்ணாங்க தெரியுமா? அன்னைக்கு எதிர்கட்சி வரிசையில் இருந்த திமுக எல்லாருக்கும் பணம் கொடுத்து நிர்வாகிகளும் விலைக்கு வாங்கிட்டாங்க, வேட்பாளர்களும் விலைக்கு வாங்கிட்டாங்க. அதனால விஜயகாந்தை பொறுத்த வரைக்கும் 234 தொகுதிக்கும் வேட்பாளர் போட்டா பாதி தொகுதியில் வேட்பாளரே இல்லை. மீண்டும் மறு வேட்பாளர்களை அறிவிக்க வேண்டியதாயிடுச்சு. சில வேட்பாளர்களை அறிவிக்க முடியாமல் ஆகிப்போச்சு. அது மட்டும் இல்லை, ஒவ்வொரு பூத்துலையும் பூத்து கமிட்டி போட்டோம் அப்படின்னு விஜயகாந்த் நினைச்சார். ஆனால் ஒட்டுமொத்த பூத் கமிட்டியும் திமுக அன்னைக்கு விலைக்கு வாங்கியாச்சு. அதனால தான் இப்போ பார்த்தீங்கன்னா 5000 ரூபா கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ திமுக கிட்ட இருக்கின்ற பணமானது மிச்சம். அதனால என்ன பண்ணுவாங்க? தேர்தல் நேரத்தில் எவன்லாம் தவேக்காவுடைய பூத் ஏஜென்ட் இருக்கானோ அவனெல்லாம் விலைக்கு வாங்கிட்டாங்க, ஏன் வேட்பாளரே விலைக்கு வாங்கிட்டாங்க. அதனால தான் இப்போவே உஷாரா வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கிட்டலாம் வந்து சத்தியம் வாங்கிடுறாரு. அதற்கு பிறகு என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா ஒரு கதை சொல்றாரு.
அதில் ஒரு சின்ன பையன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காளை மாட்டை அடைக்கிட்டானா. ஏன்னா எந்த பிரச்சனையை எப்படி அணுக வேண்டும் என்ற விஷயம் தெரிஞ்சாவே போதுமா, அனுபவம் தேவையில்லையா. மொத்தத்தில் தான் ஒரு சின்ன பையன், என் கட்சி ஒரு சின்ன கட்சி தான் அப்படின்றத ஒத்துக்கினார் பாருங்க. அதுவே வந்து பார்த்தீங்கன்னா பாராட்டலாம். ஏன்னா இது வரைக்கும் எல்லா கட்சியை விட எங்கள் கட்சி தான் பெருசு, மக்கள் முழுமையாக நம்பிக்கை பெற்ற கட்சி அப்படின்னு உளறிட்டு இருந்தான். இப்போ ஒரு சின்ன கட்சி என்பதை நல்லா ஒத்துக்கிட்டான். சின்ன பையன் காளை மாட்டை அடக்கணும் என்கின்ற போது அவன் கட்சி சின்ன கட்சி தான் அப்படின்னு சொல்கிறான். இவனுக்கு பிரச்சனையை எப்படி அணுக வேண்டும் என்ற அறிவு இருக்குதான். அப்போ கரூர் பிரச்சனையை பற்றி இவனுக்கு எப்படி அணுக வேண்டும் என்ற அறிவு இருக்கணும்ல. ஆனால் 72 நாள் எங்கே போயிருந்தான்? ஆஃபீஸை 15 நாள் மூடிட்டு எங்கே போயிருந்தான்? கரூர் பிரச்சனை எப்படி கையாண்டான்? இல்லை இவனை பின்னாடியே துரத்திட்டு வராங்க ஆட்கள், அந்த ஆட்களை இவனால் கையாள முடியுதா? ஒவ்வொரு முறையும் காவல்துறையினர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பொதுக்கூட்டம் பேசுறதுக்கு அனுமதி தராங்களா? அதனால தமிழ்நாட்டு பிரச்சனையை கையாள்வதுக்கு தெரியுமா, ஆனால் உங்கள் ரசிகர் பிரச்சனையே உன்னால் கையாள முடியல. ஆனால் இவர் என்ன சொன்னான்னு கேட்டிங்கன்னா, நான் ஆட்சிக்கு வந்ததும் ஒவ்வொருத்தரையும் நேரடியாக வந்து சந்திப்பேன். இப்போ எனக்கு கவர்மெண்ட்டு வாய்ப்பு தர்றதில்ல, காவல்துறையினர் கண்டிஷன் போடுறாங்க அப்படிங்கிறாங்க. காவல்துறை ஏன் கண்டிஷன் போடுறாங்க? உங்கள் கூட இருக்கக்கூடிய விசில் அடிச்சாங்க குஞ்சுகள் இருக்குல்ல, அதோடைய அட்ராசிட்டி தாங்கவே முடியல. அதனால தான் யாரையும் சந்திக்கக்கூடிய நிகழ்ச்சிக்கு உங்களுக்கு அனுமதி தரதில்லை. எடப்பாடிக்கு வராத கூட்டமா, இல்லை திமுக வராத கூட்டமா? ஏண்டா உங்களுக்கு அவ்வளோ பெரிய கூட்டம் வந்தது, ஆனால் அந்த அள்ளு சில்லுகளை பொறுத்த வரைக்கும் அமைதியாக இருக்க மாட்டேங்குது, அராஜகம் பண்ணுது, சட்டத்தை மதிக்க மாட்டேங்குது, செத்து போதுங்க. அப்புறம் எப்படி மக்களை சந்திப்பதற்கு விடுவாங்க? அப்புறம் முதலமைச்சரை கலாய்க்கிறாரு. ஏன்பா என்ன டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்கும் தான் போட்டி, என்டிஏவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் தான் போட்டி அப்படின்னு சொல்றிய, முதல்வர் என்ன டெல்லியில் போட்டியிட போறியா அப்படின்னு கேட்குறாரு நம்ம விஜய். ஒன்னே ஒன்று தான், தமிழகத்தில் 2 கட்சிகளுக்கு எப்போதும் மக்கள் மத்தியில் எதிர்ப்பு இருக்குது. ஒன்று திமுகவுக்கு எதிர்ப்பு இருக்குது, ரெண்டாவது பாஜக எதிர்ப்பு இருக்குது. இப்போ திமுக பொறுத்த வரைக்கும் அதனுடைய எதிர்ப்புகளை அதிமுக அறுவடை செய்யும். அப்படின்னா இப்போ புதுசாக வந்திருக்குன்னா விஜய் வந்து அறுவடை செய்வார், நம்முடைய சீமானவர்கள் அறுவடை செய்வார். தமிழகத்தில் திமுக எதிர்ப்பு அதிகமாக இருக்குது, அதே அளவுக்கு பாஜகவுக்கும் எதிர்ப்பு அதிகமாக இருக்குது. அப்போ பாஜக எதிர்ப்பு வாக்குகளை நாம் அறுவடை பண்ணணுமா என்ன பண்ணணும்? பாஜக வலிமையாக எதிர்க்கணும். அது மாநிலத்துக்கான தேர்தலாக இருந்தாலும் சரி, மத்தியக்கான தேர்தலாக இருந்தாலும் சரி, நம்மளை பொறுத்த வரைக்கும் பாஜகவை அடிக்கின்ற போது பாஜகவுக்கு எதிராக இருக்கின்ற வாக்குகள் நம்மளுக்கு வந்து தேரும். குறிப்பாக சிறுபான்மையர் வாக்கு வந்து நமக்கு சேரும் என்பதனால இந்த தேர்தலே வந்து பார்த்தீங்கன்னா பாஜகவுக்கும் டிஎம்கேவுக்கும் தான் அப்படின்னு மாற்றுகின்றார் நம்ம முதலமைச்சர். அது மட்டும் கிடையாது, நம்ம விஜயை பொறுத்த வரைக்கும் மத்திய அரசாங்கத்துக்கும் நம்ம ஸ்டாலின் ஐயாவுக்கும் தான் போட்டின்னு சொன்னாங்கல்ல. ஆனால் விஜய் என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, ஊழலுக்கும் லஞ்சத்துக்கும் எதிரானவன் நான், அதனால எனக்கும் ஸ்டாலினுக்கு தான் போட்டி அப்படிங்கிறாரு. சரிப்பா, நீ இந்த திரைத்துறையில் நடிக்கின்ற பொழுது பிளாக்ல டிக்கெட் விற்று அதன் மூலம் அந்த பணத்தில் தான் நீ மஞ்சா குளிச்சுட்டு இருக்கியாமே, அது மூலம் தான் கட்சி நடத்துறியாம, அதை பற்றி பேச மாட்டிய. ரெண்டாவது ஆதவாஜினா பக்கத்தில் இருக்காராமே, அவர் சம்பாதித்த பணமும் அவங்க மாமனார் சம்பாதித்த பணமும் எந்த அளவுக்கு நேர்மையானது, அதை பற்றி பேசவே மாட்டியா. அடுத்தவங்க மீது பார்த்தீங்கன்னா மாற்று கருத்து நமக்கு இருக்குது, ஆனால் நீ தூய சக்தின்னு சொல்றிய, எந்த அளவுக்கு தூய சக்தின்னு உடைச்சி சொல்லாம இல்லையா? அப்புறம் நம்ம முதலமைச்சர் சொல்றாரா, இந்த திமுக ஆட்சி சூப்பர் ஸ்டார் மாதிரி போயிட்டு இருக்குது, சூப்பர் பாஸ்டா போயிட்டு இருக்குது, சூப்பரா இருக்குது அப்படின்னு சொல்றாரா. அதுக்கு விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும், ஏப்பா சூப்பர் ஸ்டாண்டப் காமெடியன் என்ன பண்ணுவான், அந்த மாதிரி தான் இந்த ஆட்சி இருக்குது அப்படின்னு சொல்றாரு. ஸோ உங்களுக்கும் ஸ்டாலினுக்கும் தான் போட்டி என்றால், ஊழலுக்கும் லஞ்சத்துக்கும் எதிரானவர் தான் நீங்க என்றால், இப்போ நம்ம நேரு மீது ஊழல் புகார் வந்தது, வெளிப்படையா பேசலாம்ல. ஒரே ஒரு மினிஸ்டரை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு வருஷத்துல கிட்டத்தட்ட 20,000 கோடி அடிச்சு வெளிநாட்டுக்கு அவாலா பணமா அனுப்பிச்சிருக்காங்களாம். 10 ரூபாய் நோட்லயே வந்து பாத்தீங்கன்னா பணத்தை அனுப்பி வச்சிருக்காங்க. இப்படி பப்ளிக்கா ஊழல் பண்ணது தெரியுது. என் நேரு பற்றி பேசு, அந்த 3 துறையில் நடந்த ஊழலை பத்தி பேசு, நிர்வாக சீர்கேடான டிஎன்பிசி இடையில நிறுத்தப்பட்டது, அதை பேச பார்க்கலாம் தைரியமான ஆளா இருந்தா. மொத்தத்துல திமுகவை எப்போதும் எதிர்க்கக்கூடிய அதிமுக காரங்க இதெல்லாம் உடைச்சு பேசுறாங்க. உனக்கும் திமுகவுக்கு தான் போட்டி என்றால் இதெல்லாம் நீ பேசணுமா இல்லையாப்பா? அது மட்டும் இல்ல, இந்த தேர்தல் சாதாரணமான தேர்தல் இல்ல, 50 வருஷத்துக்கு ஒரு முறை வருகின்ற தேர்தல் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா பழைய கொள்கைகள்லாம் மக்கள் மறந்துட்டு புதுசா வருகின்ற கொள்கையை ஏற்று எம்ஜிஆருக்கு ஓட்டு போட்ட மாதிரி இவருக்கு ஓட்டு போடுவாங்களாம். அதனால 50 வருஷத்துக்கு ஒரு முறை வருகின்ற தேர்தல் இது, சாதாரண தேர்தல் இல்ல. அது மட்டும் இல்ல, இதுல நம்ம விஜயனுடைய ஆதரவாளராக இருக்கக்கூடிய
ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கிறவங்களாம் புதுசா வேட்பாளராக வந்து நிக்க போறாங்களாம். இதனால ஓட்டு மட்டும் போட்டீங்க, இன்னைக்கு வேட்பாளரும் ஆக போறீங்க. அதனால இந்த தேர்தல் ரொம்பவே ஸ்பெஷலு. அது மட்டும் கிடையாது, இன்னைக்கு தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இருமுனை போட்டி பார்த்துருப்பீங்க. ஆனா இன்னைக்கு ஒட்டுமொத்த எதிர்க்கட்சிகளும் நம்மளை எதிர்க்கிறாங்க. ஏன்னா நம்ம ஊழலுக்கு எதிராக இருக்கின்றோம் அப்படின்னு சொல்றாரு. இவரை யார் எதிர்க்கிறாங்க அப்படின்னு எனக்கு தெரியவே இல்லை. எடப்பாடி பழனிசாமி 192 தொகுதிக்கு பிரச்சாரத்துக்கு போயிட்டு வந்திருக்காரு. எந்த இடத்திலும் சரி மெனக்கெட்டு விஜயை பற்றி பேசுறதே கிடையாது. யாராவது செய்தியாளர் கேட்டாங்கன்னா அங்கதான் எடப்பாடி பழனிசாமி பேசுவார். அதே மாதிரி ஸ்டாலின் அவர்களும் தான் எப்பெல்லாம் வந்து பேட்டி கொடுக்குறாரோ அப்பதான் விஜய் பத்தி பேசுவார். பொது மேடையில அதிமுக திமுக இருதுருவ அரசியல் மட்டும்தான் இருக்கும். 400 அப்படிதான் 400 அப்படிதான் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் தான் திமுகவுக்கு எதிரி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இன்னைக்கு அதிமுகவும் தன்னை எதிர்க்கிறது, பாஜகவும் தன்னை எதிர்க்கிறாங்க. அதனால நாம எவ்வளோ பெரிய கட்சியா இருந்தா, நம்ம எவ்வளோ பெரிய ஆளா இருந்தா ஒட்டுமொத்த பேர் எதிர்க்கிறாங்க பாத்தியா அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்ல, விஜய்க்கு அரசியல் தெரியலன்னு சொல்லிட்டீங்கன்னு வச்சுங்களேன், தமிழ்நாட்டு மக்களுக்கு அரசியல் தெரியலன்னு அர்த்தமா. இப்போ விஜயை பொறுத்த வரைக்கும் என்ன அரசியல் தெரிஞ்சிருக்குது, எழுதி கொடுக்கறத படிக்கிறாரு. மக்கள் பிரச்சனை, இப்போ வேலூர் போனாரு, வேலூர்ல என்ன பிரச்சனை இருக்குது பேசினாரா? அப்போ வேலூர்ல இருக்கக்கூடிய பிரச்சனையை பற்றி கூட வேலூர்ல போய் பேசாதவன் உனக்கு அரசியல் தெரியும்னா எவனா சிரிக்க மாட்டான். அதனால உனக்கு அரசியல் தெரியல அப்படின்னா மக்களுக்கு அரசியல் தெரியலன்னு அர்த்தம் தான் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா விஜய் வந்து பாத்தீங்கன்னா மக்களிடம் இருந்து பிரிக்கவே முடியாதான். உணர்வால் ஒன்றிணைந்துதான். நகமும் சதையுமா இருக்காங்களாம், ரத்தமும் சதையுமா இருக்காங்களாம். இனம் புரியாத சென்டிமெண்டாம். அது வேற காட்டு கத்தா கத்துறான், அதை நீங்க கேட்டு வந்துருங்களேன். இந்த விஜயும் மக்களும் வேறு வேறு இல்லை. இந்த விஜயும் மக்களும் ரத்தமும் சதையும் மாறி, உடலும் உயிரும் மாறி ஒன்னிலிருந்து ஒண்ண பிரிக்கவே முடியாது. எஸ், சென்சிட்டிவான சென்டிமெண்ட், அது சென்சிட்டிவான சென்டிமெண்ட். இதனுடன் சேர்த்து யாரை நம்புறீங்க, ஸ்டாலினியா இல்ல விஜயா அப்படின்னு வேற கேக்குறாரு. இப்போ விஜய் அவர்களை எதனால நம்பணும்னு சொல்லணும் இல்லையா? என்ன நம்புங்க, இதுதாங்க விஜய் அப்படின்னு சொல்லணும் இல்லையா? சரி சொல்லிடுறாரு. ஆனா நம்பிக்கை வர வேண்டும் என்றால் தன்னுடைய வாழ்நாள்ல அவர் என்ன செஞ்சிருக்காருன்னு காட்டணும் இல்ல. இதுக்காக தான் என் விஜய் நம்பணும், அன்னைக்கே செஞ்சிருக்காரு பாரு அப்படின்னு பட்டியல் இன்னுமா இல்லையா? ஒண்ணுமே செய்யாம சினிமா வசனம் மாதிரி ஆதவாஜனா போன்றவங்க எழுதி கொடுக்கறதுலாம் மேடை மேல ஏறிக்கிட்டு ஒட்டுமொத்தமா பேசி தீர்த்துட்டு போறாரு. அதனால ஒட்டுமொத்த தமிழக மக்களும் இவரை தான் நம்பணுமா? அது மட்டும் இல்ல, நம்ம விஜயும் நம்ம ஸ்டாலின் ஐயா அவர்களும் 2 பேரும் சீரியஸா சண்டை போடுறாங்களாம். இடையில நம்ம எடப்பாடி பழனிசாமி வந்து விஜய் அவர்களை விமர்சனம் பண்றாராம். பாருங்க ஐயா, காமெடிக்கெல்லாம் இங்க இடமே இல்லையா? 2 பேரும் சீரியஸா சண்டை போட்டு இருக்கும்போது உங்களை பத்தி எல்லாம் கண்டுக்கவே இல்லையா, நீங்க களத்திலே இல்லையா அப்படின்னு எடப்பாடி பழனிசாமிய கலாய்க்கிறாராம் அவரு. இப்ப ஸ்டாலின் ஐயா அவர்களும் வந்து என்ன சொல்றாருன்னா, அதிமுக பற்றி பெருசா அலட்டிக் கொள்வதே கிடையாது. இந்த 5000 ரூபாய் கொடுத்த பிறகு ஸ்டாலின் ஐயாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வெற்றி பெற்று விடுவோம் என்ற நம்பிக்கை வந்துருச்சு. கடந்த காலங்களில் ஸ்டாலின் ஐயா என்ன சொல்லுவாருன்னு கேட்டீங்கன்னா, நபர் நாங்க சிறந்த ஆட்சி கொடுத்துருக்கோம், 2வது பெரிய கூட்டணியா இருக்கிறோம், எல்லா தேர்தலும் வெற்றி பெற்று வந்திருக்கின்றோம், ஆனா தொடர்ந்து களத்துல பணியாற்றுவோம், ஓயாம உழைப்போம், எல்லாம் இருந்தா கூட நாங்க ஒன்றும் மெத்தனமா இருக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னவரு இப்ப 5000 கொடுத்த பிறகு என்ன பண்றாரு தெரியுமா? இந்த மாதிரி தோல்வி அடைவோம் என்ற எண்ணமே அவருக்கு இல்ல போல இருக்குது. அதனால நாம தான் வெற்றி பெறுவோம் என்ற அசாத்திய நம்பிக்கை வந்துச்சு. இப்படி அசாத்திய நம்பிக்கை வந்தாவே வேலை செய்யறது குறைஞ்சிடும். முதல்வருக்கு வந்தாவே போதும், கீழே இருக்கும் அத்தனை பேருக்கும் வந்துடும். அதனால 5000 ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா திமுக வேலையை குறைச்சிருக்கு. இப்ப எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் விஜயும் களத்தில் இல்லைன்றாரு, முதல்வரும் களத்தில் இல்லைன்றாங்க. அப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு அதிக பயம் வந்திருக்கும். அப்போ எல்லாரை விடவும் அதிகமா யாரா வேலை பார்த்துப்பான்னு கேட்டீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி தான் வேலை பார்த்துருப்பார். வேலை பார்க்கிறவன் வந்து பாத்தீங்கன்னா முன்னேறுவானா இல்ல வெட்டியா கதை பேசுறவன் முன்னேறுவானா? அதனால ஜெயிக்க போறது என்ன எடப்பாடி பழனிசாமி தான். அப்புறம் விஜயை பொறுத்த வரைக்கும் நம்ம முதல்வரை பார்த்து கணக்கு கேட்கிறார். ஐயா, அரசியலுக்கு வரதுக்கு முன்பாக உங்க சொத்து என்ன, இப்ப எவ்வளவு சொத்து இருக்குது, கணக்கு சொல்லு, வெளிப்படையா வெளியே வைக்க முடியுமா அப்படின்னு கேட்கிறார். நம்ம விஜய் கிட்ட நம்ம கேட்போம், நீ சினிமாவில் நடிக்கும் போது எவ்வளவு சொத்து இருந்தது, இப்ப அரசியலுக்கு வந்திருக்கிற இப்ப எவ்வளவு சொத்து இருக்குது, கணக்கு காட்ட முடியுமா? எத்தனையோ கூட்டம் போட்ட, எங்கெங்கயோ போன, செலவு தானே ஆயிருக்கும். அப்போ சினிமாவில் இருந்து விடுபடுகின்ற போது எவ்வளவு சொத்து இருந்தது, இப்ப எவ்வளவு சொத்து இருக்குது, உன்னால் வெளிப்படையா காட்ட முடியுமா? பாருங்க, அரசியலுக்கு வந்த பிறகு இவ்வளவு சொத்து இருக்குது, அதனால இனியும் போக போக என் சொத்து குறையும். அந்த மாதிரி திமுக சொத்து குறையணும் இல்ல, ஏன் அதிகரிச்சுக்கிட்டே போகுது அப்படின்னு ஒரு ஒப்பீட்டை சொல்ல பார்க்கலாம். விஜய் வந்து பாத்தீங்கன்னா சினிமாவில இருந்து அரசியல் வருகின்ற போது என் சொத்து இவ்வளவு உண்டு அப்படின்னு சொல்ல மாட்டார்.
ஆனால் நான் ஒரு 500 கோடி வருஷத்துக்கு விட்டுட்டு வரேன், 1000 கோடி வருஷத்துக்கு விட்டுட்டு வரேன் அப்படின்லாம் கதாலப்பான். ஆனால் இப்போ எவ்வளோ சொத்து கணக்கு சொல்லு, சினிமாவில் சம்பாதிச்சது எவ்வளோன்னு சொல்லிட்டு நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம். அதை வச்சு நான் சேர்ந்த பிறகு எவ்வளோ சொத்து ஏறிச்சுன்னு தெரிஞ்சுக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் லயோலா கல்லூரியிலேருந்து, லயோலா மணியிலிருந்து எவ்வளோ சொத்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, எவ்வளோ பணம் கை மாறிக்குன்னு நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம். சொல்ல முடியும் உங்களால்? அது மட்டும் கிடையாது, நம்ம முதலமைச்சரை பொறுத்த வரையும் நம்ம விஜய்க்கு புதிய ஃப்ரெண்டாம். ஆனால் நண்பன் என்று சொல்கிற அவரு கரூர் பிரச்சனையை நம்ம விஜய் மீது சாத்தி விட்டாராம். அப்படின்னா விஜய் என்ன நினைக்கிறான்னு கேட்டிங்கன்னா, கரூரில் நடந்த சம்பவத்துக்கும் தனக்கும் எந்த விதத்திலும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு நினைக்கிறார் போல இருக்குது. விஜயால தான் அது நடந்தது, விஜய்க்காக தான் காத்திருந்தாங்க, தார்மீக பொறுப்பேற்க வேண்டும் என்ற எண்ணமெல்லாம் விஜய்க்கு சுத்தமாக கிடையாதுங்க. இப்படி ஒரு அரசியல்வாதியை நீங்கள் வாழ்நாள பார்த்துருக்கவே முடியாது. அது மட்டும் இல்லை, நம்ம முதல்வரை பொறுத்த வரைக்கும் அவருடைய நண்பர்கள் யாருன்னு கேட்டிங்கன்னா ஊழல் லஞ்சமா. நம்ம விஜய்க்கான நண்பர்கள் யாருன்னு கேட்டிங்கன்னா தமிழ்நாட்டு மக்களாம். பாவம் அவங்ககிட்ட மக்கள் மாட்டிக்கிட்டு அலையிறாங்கய்யா. அது மட்டும் கிடையாது, நம்முடைய விஜய் சிறுபான்மையினருக்கு பாதுகாப்பாக இருப்பாங்களாம். சில அரசியல் கட்சி தலைவர்களை பொறுத்த வரைக்கும் அமைதியாக இருந்தாங்கன்னு வச்சுங்களேன், பிரச்சனையே இல்லையா. ஏன்னா பெரும்பான்மை மக்கள் வாக்களித்து வெற்றி பெற்று அவங்களுக்கான ஆட்சி தருவது தான் ஜனநாயகம். ஆனால் சிறுபான்மையுடைய உரிமையும் உணர்வுகளும் மதிக்கப்படணுமா. 1963 பார்லிமெண்ட்ல நம்ம அண்ணா பேசினாராம், அந்த கொள்கை தான் இவருடைய கொள்கையாம். சில கட்சிகள் அமைதியாக இருக்கணுமா. இங்கே யாரு மத மோதலை தூண்டி விடுறது? என்ன இது? திமுக காரன் தான் பார்த்தீங்கன்னா பெரும்பான்மை சமூகத்தினுடைய நம்பிக்கை மதிப்பதே கிடையாது. அவன் தான் வாய் முடின்னு சும்மா இருக்கணும். அவன் தான் குத்தி கிளறி விடுறான். வெளிப்படையாக சொல்லு, திருப்பரங்குன்றம் மலையின் மீது தீபத்தை ஏற்றிட்டு போயிருந்தா 2 சமூகத்துக்கு இடையில பிரச்சனையே வந்திருக்காது. சொல்லு, உன்னால் சொல்ல முடியுமா? திமுக காரன் மத சார்பற்றவன், பாஜக காரன் பார்த்தீங்கன்னா மத வெறியனா, சில தலைவர்கள் அமைதியாக இருந்தாவே போதும், பிரச்சனை இருக்காது அப்படின்னு சொல்லிவிட்டு, நான்லாம் அந்த மதத்தை வச்சு அரசியல் பண்ண மாட்டேன், எரியிற தீயில எண்ணெயை ஊற்ற மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு கரண்ட் பிரச்சனைக்கு வருமா? மாதம் மின் அளவீடு எடுக்கணும்னு சொன்னீங்களே, எடுத்தீங்களா அப்படின்னு திமுக கிட்ட கேட்குறாரு. திமுக காரன் பார்த்தீங்கன்னா மக்கள் கேட்டே பதில் சொல்லலை, விஜய் கேட்டு தானே பதில் சொல்ல போகிறாங்க. 2வது, மலை கிராமங்கள் சிறு கிராமங்களில் பஸ் வசதி இல்லையா. ஒரு பெண்ணு முதலமைச்சர்கிட்டயே கேட்டாங்களாம். முதலமைச்சர் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துக்கும் பஸ் போகுதுன்னு சொல்கிறாராம். ஆனால் முதல்வர்கிட்டயே ஒரு பெண் பஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாணவி கேட்டது அவருக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் கல்வியை பொறுத்த வரைக்கும் போட்டித் தேர்வுகளை எதிர்கொள்கின்ற அளவுக்கும் மத்திய பல்கலைக்கழகங்கள், மத்திய அரசாங்கத்தில் தொடங்கப்பட்டிருக்கின்ற கல்வி நிறுவனங்கள்ல இடம்பெறுகின்ற அளவுக்கு மாநில கல்வியினுடைய தரத்தை உயர்த்துவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இதெல்லாம் நல்ல விஷயங்கள் தான். அப்புறம் பெண்கள் பாதுகாப்பு என்கின்ற போது சிறப்பாக இருக்குதுன்னு முதலமைச்சர் சொல்றாரா. அதாவது வி ஷேப் மாடல், அதாவது பெண்களை பொறுத்த வரைக்கும் நல்லா பாதுகாப்பாக இருக்காங்களா இந்த திராவிட மாடல் ஆட்சியில். ஆனால் அப்படிலாம் கிடையாதுப்பா. திமுக ஆட்சியில் பெண்களை பொறுத்த வரைக்கும் வி ஆர் நாட் ஷேப் இந்த திராவிட மாடல் அப்படின்னு தான் சொல்றாங்களாம். ஆனால் சட்ட ஒழுங்கை பொறுத்த வரைக்கும் அது காணாமல் போய் நெடுநாளாச்சு. ஆனால் நம்ம முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் கப்ஸா விட்டுட்டு இருப்பாரு இந்த பெண்கள் பாதுகாப்பு விஷயத்துல அப்படின்னு சொல்லிவிட்டு. அப்புறம் அரசாங்க அலுவலகத்தில் பெண்களுக்கு சரிபாதி பதவிகளை கொடுப்பாங்களாம், IAS IPS அப்படின்லாம். அதனால புதிய முயற்சியை முன்னெடுக்கிறாராம். அது மட்டும் கிடையாது, கூட்டணி பற்றி பேசினாரு. அந்த கூட்டணி பற்றி சொல்லுகின்ற போது ரொம்ப ரசிக்கும்படியாக இருந்தது. அறிவாலயத்து பக்கத்தில் யார் போனாலும் சரி கூப்பிட்டு தான் வச்சுக்கிற பணத்தினால கூட்டணி சேர்த்துக்கிறாரா. அதனால திமுக கூட்டியிருக்கின்ற கூட்டணியை பொறுத்த வரைக்கும் கல்லாப்பட்டி கூட்டணி அப்படின்னு சொன்னார். அதெல்லாம் ரொம்ப ரசிக்கும்படி தான் இருந்தது. ஆனால் இந்த அல்லல் சில்லுகளும் அவருடைய ஆதரவாளர்களும் அலப்பறை பண்ணுறதும், காவல்துறைக்கு அடங்காம அடாவடி பண்ணுறதும், நம்ம விஜயை சிறையில் தூக்கி போட போகிறாங்க அப்படின்றது மட்டும் விஜய்க்கு தெரியாமல் போச்சு பாரு. அதான் நமக்கே வேதனையாக இருக்குது. ஃபஸ்ட்டு முகம் பளிச்சிருந்துருக்கும், அதற்கு பிறகு டார்க்காக இருந்திருக்கும். அதுக்கு காரணம் அணில் பார்த்தீங்கன்னா ஒயரை கட்சிச்சு, கரண்ட்டு கட் ஆகிடுச்சு. இன்னுமா செந்தில் பாலாஜியை கலாக்கிறீங்க அப்படின்னு கேட்டால் திமுக ஆட்சி என்றாலே மின்வெட்டு இல்லாத ஒரு நிலை இருக்குமா. அதனால் விஜயை திட்டுக்கின்ற தருணத்தில் கூட திமுக காரர் திருந்தவே மாட்டாமல் இருக்குது. அவனையும் 2 திட்டு திட்டணும் இருக்குது எல்லா வீடியோவிலையும். அப்படி தான் இப்படி இருக்குது. சரி நண்பர்களே, விஜயை பொறுத்த வரைக்கும் அரசியல் அவருக்கு சுத்தமாக தெரியல. எங்கே என்ன பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு முதல்ல தெரிஞ்சு கொள்ள வேண்டும் என்று அண்ணாமலை சொன்னார். அதை முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு அடுத்தவங்களை விமர்சனம் பண்ணலாம். சரி நண்பர்களே, இந்த வீடியோவை ரொம்ப பெருசாக இருக்கும். அடுத்த வீடியோவில் நான் சந்திக்கிறேன். நன்றி.